இப்போ இந்த ஆன்மா கருவிகளோடு கூடி ஐந்தவத்தை எய்தும். அதான போன அதிகாரம் நமக்கு என்னதுங்க, அரசோடு கூடிய அஞ்சவத்தை என்று நாம் பார்ப்போம். எனவே அந்த அரசன் போல ஆன்மா இருந்து கொண்டு என்ன செய்யும், ஐந்தவத்தை படும். இப்ப ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்திற்காக கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அந்த கருவிகளை இயக்குவதற்கு ஆன்மாவுக்கு என்ன இருக்கு, அறிவு இருக்கு. ஆன்மா அறிவுடைய பொருள். ஆன்மா அறிவு விளங்குவதற்காக கருவிகள் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு இருந்தா போதாதா? என்ன கேள்விங்க, கருவிகள் யாருக்காக கொடுத்திருக்குது? நமக்கு தான் கருவி. நமக்கு அதை இயக்குகிற அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. நாம் அறிவுடையதான, ஆன்மா அறிவுடையவன் தான். அப்போ யார் வேண்டாம்? பதி வேண்டாம். பதி தேவையில்லை. ஏன்னா இந்த கருவிகள்லாம் என்னதுங்க, நமக்கு வேலைக்காரன் தானே. நீங்க அரசன் வேற சொன்னீங்க. அப்ப அரசனுக்கு அவன்லாம் பணியானல் தானே. அப்போ இங்க பதிக்கு என்னங்க வேலை? பதி தேவையில்லையோ? பதி தேவையில்லை என்கின்ற ஒரு ஐயம் எழுகிறதா இல்லைங்களா? அந்த ஐயத்திற்கு விடையாக இங்க 5ஆம் நூற்பா செய்யறாரு. நூற்பா என்ன சொல்றாருங்க, எதுக்கு இலக்கணம்? இது பாசத்துக்கு இலக்கணம். இங்க பாசம் என்பது திரோதான சக்திக்கு இலக்கணம் சொல்றாரு. இப்போ 2ஆம் நூற்பால நமக்கு பாசத்துக்கு உண்மை சொன்னாரே, பாச உண்மை சொல்லும் போது அங்க என்னன்னு சொன்னாருங்க, 2ஆம் நூற்பா பாச உண்மை தானே. பாச உண்மையா பதி உண்மையா? என்னது பாச உண்மை. 2ஆம் நூற்பா பாச உண்மை சொல்லுகிற போது வினை உண்டு சொன்னாரா இல்லையா? வினை உண்டு என்று சொன்னார். அப்ப அங்க பாசத்துக்கு இலக்கணம் கண்மம் உண்டு, மாயை உண்டு எல்லாம். ஏன்னா வினை இருக்குனாவே என்ன உண்டு, மாயை உண்டு எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப 5ஆம் நூற்பால சொல்லுகிற இலக்கணம் எதுக்குன்னா திரோதான சக்தி. ஏன்னா திரோதானம் சொன்னாவே என்ன இருக்குன்னு அர்த்தம், மாயையும் கண்மமும் உண்டு. மாயை கண்மங்கள் எதனால் இயக்கப்படுகிறது? திரோதான சக்தியினால் தொழில்படுகிறது. இந்த ரெண்டையும் இயக்குவது எது? திரோதான சக்தி தான். எனவே திரோதான சக்திக்கு இலக்கணம் கூறுவது இந்த 5ஆம் நூற்பா. 5ஆம் நூற்பாவின் கருத்து அதுதான். நூற்பா பாருங்க, விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்ததையே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் தமது முதல் உபகாரம். தமது முதல் என்றார். தமது முதல் என்பதற்கு ரொம்ப அருமையான விளக்கம் இங்க 8ஆம் நூற்பாலே அது வரும். தம்முதல் என்பது எனக்கு பன்மை பொருள். எனக்கு தலைவன், நமக்கு தலைவன், ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? அதுபோல தமதுனா இந்த இறைவன் யாருக்கு முதல்வன் அப்படின்னா, மேல சொன்ன 3 பொருள்ல பதியாகிய சிவம் பாசத்துக்கும் அவன் தான் முதல்வன், பசுவுக்கும் அவன் தான் முதல்வன். அதனால அவன் என்னன்னு சொல்றாருங்க, தமது முதல் பாசத்திற்கும் பசுவிற்கும் முதல்வனாகி இறைவனது உபகாரம் என்பது என்னதுங்க, இங்க உபகாரம் எது அப்படின்னா, இந்த கருவிகளை எல்லாம் கூட்டுவதும் கருவிகளை எல்லாம் பிரிப்பதும் அவத்தை படும் சொன்னமா இல்லையா? அதானே, கருவி கூட்டினாலும் அவத்தை தான், கருவியை பிரிச்சாலும் அவத்தை. அவத்தை என்ற சொல்லுக்கு என்ன போறதுங்க, நிலை வேறுபாடு. அவத்தை என்பது நிலை வேறுபாடு. எனவே இங்க உபகாரம் என்பது இறைவன் இந்த கருவிகளை கூட்டுவதும் கருவிகளை பிரிப்பதுமாகிய தொழிலை செய்து ஆன்மாவின் அறிவை விளக்குவது. இதெல்லாம் எதுக்கு செய்யறான்? நம்ம அறிவை விளக்கறதுக்கு தான் செஞ்சிட்டு இருக்கிறான். எங்க மத்தியாலவத்தைங்கிறது அறிவு
கீழே கேவலாவத்தைன்னு இருக்கா இல்லையா, இது அறிவு விளங்குறதுக்கா? ஏன் கேவலாவத்துக்கு போனா அறிவு விளங்குமா? விளங்காதா? அறிவு மங்கி போயிடும். ஆமா, அறிவு விளங்காது. கேவலாவத்துக்கு வந்துட்டு என்னதுங்க, அறிவு விளங்குமா விளங்காதா? விளங்காது. அப்போ அறிவு எப்ப விளங்கி நிற்கும்? மத்தியாளவத்தையில தான் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும். அப்போ மத்தியாளவத்தை மட்டும்தாங்க அவனுக்கு உபகாரம், கேவலாவத்தை அவனோட உபகாரம் இல்லை. ஏன்னா அங்க அறிவே விளங்குறது இல்லை. அவன் நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு, அந்த நேரத்துல பார்த்து 10 பேர்த்த வெளியே அனுப்பிச்சிட்டான். யாரு? 96 கருவியில 10 பேர்த்த போப்பா கிளம்பு கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். இப்போ எனக்கு என்ன ஆகல, காலையில விளங்குன மாதிரி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? விளங்கல. இதுல என்னங்க உபகாரம்? என்ன உபகாரம்? தூங்க வைக்கிறதா உபகாரம்? கேட்கறமா இல்லையா? புரிய வச்சா அது உபகாரம். மத்தியாளவத்தை என்பது 96 கருவி கூடி நின்று ஆன்மா நல்லா விளக்கமா அறியுது. அப்ப அது தமது முதல் உபகாரம்னா சரி, அது ஒத்துக்கலாம். கேவலாவத்தையில எப்படி உபகாரம் ஆகும்? அது உபகாரம் கிடையாது. உபகாரம் கிடையாது. ஆன்மாவுக்கு என்னது? அது ஒரு மாதிரி என்னது, அதை வஞ்சிக்கிறான் பெருமான். என்னென்ன, அதுக்கு அறிவு விளங்கிடவே கூடாது. போதும் போதும், நல்லா கேட்டுட்டு இருந்த பையனா என்ன சொல்றாரு, போதும் போதும் உனக்கு இவ்வளவு போதியம் அப்படின்னு என்ன செஞ்சிடறான், கருவியெல்லாம் குறைச்சிடறான். அப்ப அது உபகாரம் இல்லை, அது உபகாரம் இல்லை அப்படின்னு சொல்லலாமானா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் ஆன்மாவினுடைய இலக்கணம் தான் பார்க்கணும். ஆன்மாவினுடைய இலக்கணம் தான் பார்க்கணும். ஆன்மாவின் இலக்கணம் என்னதுங்க? ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும், படிமுறையில் அறியும், படிமுறையில் அறியும். அப்போ இந்த ஆன்மா எவ்வளவுதான் கேட்கும், இதுக்கு மேல அதுக்கு எது சொன்னாலும் ஓவர் டோஸ், அதுக்கு ஓவர் டோஸ். அப்படின்னு என்ன செய்யும், போதும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பான், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து என்ன செஞ்சிருவாரு, அந்த அறிவை ஓய்வெடுக்குமாறு செய்யலாம். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா பள்ளிக்கூடம் போகுது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. அந்த வாத்தியாருக்கு ஆசை, இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி தரணும், வீட்டுக்கு போகாத, இதே இரு பூரா பாரதி நான் உனக்கு நடத்திடுறேன் அப்படின்னு அது கேட்குமா? கேட்காது. போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எந்திரிச்சு நாளை காலையில வா, வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், திருப்பி அந்த பாடத்தை நேற்று நடத்துற பாடத்தை இன்னொரு தடவை சொல்லி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அதுக்கு நடத்தணும். வாத்தியாருக்கும் நடத்தணும்னு ஆசைதான், குழந்தைக்கும் கேட்கணும்னு ஆசைதான். ஆனா அதுக்காக என்ன செஞ்சிட முடியாது, ஒட்டுக்காக சொன்னா அது கேட்காது இல்லையா? அப்ப என்ன செய்யணுங்க, அது கொஞ்ச நேரம் அயற்சி. கருவினாவே அதுக்கு என்ன இருக்கும், அயற்சி இருக்கும். என்ன நம்ம கருவில கொஞ்சம் சீக்கிரம் அயற்சி ஆயிடுது, அதான் பிரச்சனை. அயற்சி எப்படி வந்துருது, அடிக்கடி அயற்சி ஆயிடுது, அடிக்கடி அயற்சி ஆயிடுது இல்லைங்களா? ஞானிகளுக்கு என்ன ஆகுதில்லை, அயற்சியே வர்றதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுல என்ன வர்றதில்லை, உவர்ப்பு வருவதில்லை, உவர்ப்பு வருவதில்லை இல்லைங்களா? நான் பார்க்கிறேன், நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தா என்ன ஆகும், எவ்வளவு நேரம் ஆனாலும் நேரம் தெரியாது. இல்ல இப்ப ஒண்ணு குழந்தைங்க செல்போனை கொடுத்துருங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் உள்ளே கிடக்குறானா இல்லையா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணு அவன் எதிர்க்கிற மாதிரியே தெரியல. அதை அப்படி வாங்கிட்டு புத்தகத்தை கையில கொடுத்து பாருங்க, அப்படியே நெளிவான், இப்படி காலம் நீட்டுவான், அப்படி காலம் நீட்டுவான், என்னென்ன பண்றான். அப்போ அந்த கருவி என்ன ஆகுதுங்க, அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது கருவியெல்லாம் அயற்சியே ஆவறதில்லை, அயற்சியே ஆவறதில்லை. அது பிடிக்காத கொடுத்தா என்ன ஆயிருது, சீக்கிரம் அயற்சி. எல்லாம் வினைதான், எல்லாம் என்னது சுத்தி முத்தி எங்க வரும், வினையில வந்துதான். அப்ப நமக்கு விரும்புகிற விடயங்களிலே அயற்சி வராது, அயற்சி வராது. அப்போ எதை விரும்புகிறோம் என்பது இங்க ரொம்ப முக்கியம். எதை நாம் விரும்புகிறோம் என்பது என்னதுங்க, அவரவர் செய்த வினைக்கு தக்கவாறு விருப்ப நிகழும், வினைக்கு தக்கவாறு விருப்பம் நிகழும், விருப்பத்திற்கு தக்கவாறு கருவிகள் எல்லாம் தொழில் செய்யும். அப்ப எல்லாமே பெருமான் கூட்டுவதும் பெருமான் பிரிப்பதும். எனவே தமது முதல் உபகாரம், உபகாரம் என்பது கருவிகளை கூட்டினாலும் உபகாரம் தான், கருவிகளை பிரிச்சாலும் உபகாரம். அவத்தைப்படுத்துவது எதுங்க, பெருமானுடைய திரோதான சக்தி. இது என்ன செய்வது, எது செய்யுது, திரோதான சக்தி தான் இதை செய்யுது. எனவே தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. எனவே இந்த சூத்திரத்தின் கருத்து, இறைவனது திருவருளே என்ன செய்யும், இந்த கருவிகளை இயக்குகிறது, கருவிகளை இயக்கி அவத்தைப்படுத்துகிறது என்பதை இங்க சொல்ற. நூற்பாவின் பொருள் பாருங்க, விளம்பிய உள்ளத்து,
மேலே சொன்ன ஆன்மா விளம்பிய மேலே சொல்லப்பட்ட உள்ளம் என்பது இங்க ஆன்மாவை குறித்து நிற்குது. மேல சொன்ன ஆன்மா எது? 5 பொறியோடு கூடி நிற்கின்ற அரசன் போல நிற்கிற ஆன்மா. அப்படின்னா கடைசியா சொல்லி இருக்கிறாரு, அரசன் போல நிற்கிற ஆன்மா விளம்பிய உள்ளத்து. விளம்பிய மேல சொன்ன அரசன் போல நிற்கின்ற ஆன்மாவுக்கு என்னது? மெய், வாய், கண், மூக்கு 4 சொல்லி இருக்கிறாரு. ஒன்னு விட்டுட்டாரு, வருவிச்சுக்கீங்க. ஞானேந்திரியம் 5 இல்லையா? இதுல என்ன சொல்றாரு? செவிய சொல்லல, செவிய வருவிச்சுக்கீங்க. எனவே ஞானேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5. மேல சொன்ன அரசன் போன்று நிற்கின்ற ஆன்மாவுக்கு இறைவனால் கூட்டப்படுகின்ற கருவிகள் எதுங்க? ஞானேந்திரியம் முதலாகிய கருவிகள். ஞானேந்திரியம் நீங்க சொன்னாலும் என்னதுங்க? ஞானேந்திரம் முதலாக ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தக்கரணம், வித்யா தத்துவம், சுத்த தத்துவம், தன்மாத்திரைகள் சொல்லக்கூடிய எல்லா கருவியும் 96 கருவியும் இங்க 5 சொல்லியிருக்கிறார். 4 தான் சொல்லியிருக்கிறாரு. 4 5 ஆக்கி 5 என்ன ஆக்கணும்? 96 இங்க எடுத்துக்கணும். அரசன் போல் நிற்கின்ற இந்த ஆன்மாவுக்கு இறைவனால் கூட்டப்பட்டிருக்கிற கருவிகள் 96. மெய்வாய்க்கண், மூக்கு. இந்த 96 அளந்து அறிந்து அறியும். அளந்தறிந்து அறியும். எப்படிங்க? வினைக்கு தக்கவாறு விடயங்களை அறியும். ஆனால் அறியா. அளந்தறிந்து அறியும், ஆனா என்னது? அறியாது. எது? விடயங்களை அறிகிறான். அந்த கருவிகள் 96 கருவி எதை அறியும்? விடயங்களை அறியும். கண்ணுனா உருவத்தை அறியும், செவினா ஓசை அறியும், நாக்குனா நான் என்னது? சுவை அறியும். இப்படி ஒவ்வொரு கருவியும் அதற்கான விடயத்தை அறியும். ஆனால் தன்னை அறியாது. அப்புறம் தன்னை இயக்குகிற ஆன்மாவையும் அறியாது. இந்த கருவிக்கு என்ன இலக்கணம்னா, தன்னையும் அறியாது, தன்னை இயக்குகிற ஆன்மாவையும் அறியாது. இப்ப கண்ணுனா நான் கண்ணு அப்படின்னு அறியுமா? கண் உருவத்தை அறியும். கண் என்ன செய்யும்? உருவத்தை அறியும். தான் கண் என்று அறியாது. அப்புறம் இந்த கண் எப்ப காணும்? ஆன்மாவோடு கூடினால் என்று இந்த கண் ஒரு காட்சிய காணாது. அப்போ இந்த கண்ணை இயக்குகிற தலைவன் யாரு? ஆன்மா. அப்போ இந்த கண்ணன் வழியாக உருவத்தை காணும், தன்னை காணாது. தன்னை இயக்குகிற தலைவனாகிய உயிரையும் காணாது. அளந்தறிந்து அறியா. அறிந்து என்பது என்னதுங்க? விடயங்களை அறியும். இந்த கருவிகள் விடயங்களை அறியும். எதை அறியாது? தன்னையும் அறியாது, தன்னை இயக்குகிற ஆன்மாவையும் அறியாது. விளம்பிய உள்ளத்து என்னது? மேல சொன்ன அரசன் போல் இருக்கிற ஆன்மாவுக்கு கருவிகளாகிய இந்த மாயையாகிய கருவிகள் எல்லாம், மாயாலான கருவிகள் எல்லாம் அவ்வவற்றினுடைய விடயங்களை அறியும். ஆனால் தன்னையும் அறியாது, தன்னுடைய தலைவனாகிய ஆன்மாவையும் அளந்து அறிந்து அறிந்து என்பது விடயங்களை அறியும். ஆனா என்ன அறியாது? தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. அதுபோல ஆங்கு அவை போல எது போல? இந்த கருவிகள் போல. இந்த கருவிகள் விடயங்களை அறிஞ்சாலும் தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அது போல என்னதுங்க? தாம் தம் உணர்வின் தமிழருள். தாம் தம் உணர்வின் தமிழ். தாம் என்பது என்னதுங்க? அவைதான் எது? இந்த கருவிகள் போன்று இருக்கின்ற ஆன்மா. கருவிகள் போன்று இருப்பது எது? ஆன்மா. என்ன செய்யும்? தம் உணர்வின் தமிழ். தனது உணர்வுக்கு, உணர்வு என்பது இங்க அறிவு. உணர்வு என்பது அறிவு. அப்ப இந்த ஆன்மாவின் அறிவை விளக்குவது எது? திருவருள். திருவருள் தான் ஆன்மாவின் அறிவை விளக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மா என்ன செய்யாது? தன் அறிவை விளக்கி நிற்கின்ற திருவருளை அறியாது, தன்னையும் அறியாது. ஆன்மா தன்னையும் அறியாது, தன் அறிவை விளக்கி நிற்கின்ற திருவருளையும் அறியாது. எது போல? கருவிகள் போல. இந்த கருவிகள் தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. அதுபோல இந்த ஆன்மாவும்
தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. ஆனா என்ன செய்யும்? தான் அறிகிற விடயத்தை அறியும். கல்வி எப்படி விடயத்தை அறியுதா இல்லையா? அது போல இந்த ஆன்மா எதை அறியும்? உலகத்தை அறியும். உலகத்தை அறியும், ஆனா என்ன அறியாது? தன்னை அறியாது, தன் அறிய விளக்கி இருக்கின்ற தலைவனையும் அறியாது. அப்போ இப்படி விளங்கி நிற்கிற ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தம் கண்ட பசாசத்தை, காந்தத்தின் முன்பாக இரும்பு தொழிற்படுவது போல. காந்தம் இருக்கு இல்லையா, காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு என்ன செய்யும்? இருக்கும், தொழில் செய்யும். அது போல திருவருளுடைய சங்கற்பத்திலே, திருவருளினுடைய முன்னிலையிலே இந்த ஆன்மா என்ன செய்யும்? தொழில் செய்யும். ஆன்மா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம். எது போல? காந்தத்துக்கு முன்னாடி இருக்கிற இரும்பு தொழில் செய்வது போல. இப்போ இந்த இரும்பு தொழில் செஞ்சதுன்னா அது இரும்பின் தொழிலா காந்தத்தின் தொழிலா? காந்தத்தினுடைய தொழில் தான். காந்தத்தினுடைய தொழில் தான் என்ன செய்யும்? இரும்பு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? அந்த இரும்பு செய்யற மாதிரியே இருக்கும். இரும்பு செய்யற மாதிரியே இருக்கும். உண்மையில என்னது? காந்தம் தான் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும். அது போல இப்ப நாமெல்லாம் எப்படி இரும்பு, ஆன்மா என்பது இரும்பு, திருவருள் என்னது? காந்தம். அந்த காந்தத்தின் முன்னிலையில இந்த ஆன்மா எல்லா தொழிலையும் செஞ்சுட்டு இருக்குது. கேட்டா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் செஞ்சேன். அந்த காந்தத்தின் முன்னிலையை விட்டு நீங்கிட்டான் இரும்பு ஒரு வேலை செய்ய. அதுபோல திருவருள் சம்பந்தம் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? அப்படி இதையெல்லாம் செய்வது எது? திருவருளே. நாம் நல்லது செஞ்சாலும் திருவருள் தான் செய்யுது, கெட்டது செஞ்சாலும் திருவருள் தான் செய்யுது. இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி? இப்போ எது செஞ்சாலும் திருவருள் செஞ்சா வினை ஏன் நமக்கு வரணும்? யாருக்கு வரணும்? திருவருளுக்கு தானே வரணும். திருவருளுக்கு தானே வரணும். செஞ்சது யாரு? பெருமான் தானே செய்யறாரு. பெருமான் தானே செய்யறாரு. அப்ப வினை யாருக்கு வரணும்? அவனுக்குள்ள வரணும். ஏங்க செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுக்குவீங்க, கணக்கு மட்டும் என் பேர்ல எழுதிக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி கரெக்டா இல்லையா? கரெக்டா தான் இருக்கு. விடை பார்ப்போம். பின்னாடி வெண்பால் இருக்கு, அங்க பாத்துக்கலாம். சரி, இது 2 அதிகரணங்களை உடையது. 2 அதிகரணம் இருக்கு. முதல் அதிகரணம் விளம்பிய உள்ளத்து நெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா. இது ஒரு முதல் அதிகரணம். விளம்பிய உள்ளத்து நெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்து அறியா என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் ஆங்கு அவை போல காந்தம் உணர்வில் தமிழருள் காந்தம் கண்ட பசாசத்தவை என்பது 2வது அதிகரணம். நூற்பா 2 அதிகரணங்களை உடையது. பாசத்திற்கு இலக்கணம், பாசத்திற்கு இலக்கணம். முதல் அதிகரணம் பாருங்க. விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா. மேல சொன்ன அரசன் போல் இருக்கிற ஆன்மா 5 பொறிகளோடு கூடி நின்று அறியும். 5 பொறிகளோடு கூடி நின்று அறியும். தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. சரிங்களா? அதுதான் இங்க கருத்து. இதுக்கு மேற்கோள் பாருங்க. ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். ஈண்டு ஐவுணர்வுகள் ஆன்மாவால் உணரும். ஐவுணர்வுன்னு என்னங்க? ஐவகைப்பட்ட உணர்வு. ஞானேந்திரியம் 5 இருக்கா இல்லையா? ஞானேந்திரியம் 5 தானே? 5 6 5 தானங்கய்யா? 5 வகைப்பட்ட உணர்வு. 5 வகைப்பட்ட ஞானேந்திரிய விடயங்கள் 5 இல்லையா? எனவே இந்த 5 இந்திரியங்களும் அறியும். எப்படி அறியும்? ஆன்மாவால் அறியும். அப்போ அவை தனித்து அறியாது. காதையப்பா நான் இப்படியே இருக்கிறேன், நீ கொஞ்சம் போய் கேட்டுட்டு வந்துரு, நான் இங்க இருக்கிறேன், நீயே கேட்டு வந்துரு, அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னா இதெல்லாம் செய்யுமானா? செய்யாது. என்ன செய்யணும்? இந்த ஆன்மா அந்த அந்த கருவிகளோடு நிற்க. அப்போ 5 வகைப்பட்ட உணர்வுகள், அந்த உணர்வுகளோடு ஆன்மா கூடி நின்றால் அன்று இக்கருவிகள் என்ன செய்யாது? ஒன்றையும் அறியா. அதான் ஏது சொல்ற. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தடை இருக்கு. இது மேற்கோள் சொன்னா இதுக்கு தடை இருக்கா இல்லையா? தடை யாரு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்கியர் இதற்கு ஒரு தடை சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புருடன் என்று சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கா இல்லையா? ஆன்மாவுக்கு புருடன் ஒரு பேர் இருக்கா இல்லையா? எனவே இந்த புருடன் கருவிகளை இயக்குவதில்லை.
யாருடைய கருத்து? சாங்கியருடைய கருத்து. சாங்கியர் என்ன சொல்றாங்க? ஆன்மா கருவிகளை இயக்குவதில்லை, ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லை. ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லை. ஆன்மாவின் முன்னிலையில புத்தி தத்துவம் தான் இதையெல்லாம் இயக்குது. ஞானேந்திரிய அஞ்சு எது இயக்குகிறது? புத்தி தத்துவம் தான் இயக்குகிறது. அப்ப நாமளும் அதை தானே சொல்றோம். நாம ஞானேந்திரியத்தை இயக்குவது எதுன்னு சொல்றோம்? நாம என்னங்க சொல்றோம்? புத்தி தத்துவம். அந்த கீழே இருக்கிற ஞானேந்திரியத்தை இயக்குகிற கருவி எது? மனம். மனம்ங்கிற கருவி உறுதியா சொல்லுமா இல்லையா? அப்படியே சொல்லி வைப்பா, அப்படி சொல்லக்கூடாது. மனம் தான் அப்படி சொல்லுமா இல்லையா? மனம்ங்கிற கருவிதான் ஞானேந்திரியங்களை இயக்குகிறது. அப்போ ஆன்மா எங்க இயக்குது? ஆன்மா எங்க இருக்கு? மனம் தானே இயக்குது. நாம மனம்னு சொல்றோம், அவங்க புத்தி தத்துவம்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. அப்படியா? ஆன்மா இயக்கதான் மனம் இயங்குகிறது. ஆன்மா இயக்கதான் மனம் இயங்குகிறது. ஆன்மா இயக்கதான் புத்தி இயங்குகிறது. ஆன்மா இயக்கதான் சித்தம் இயங்குகிறது. ஆன்மா இயக்கதான் அகங்காரம் இயங்குகிறது. அப்ப இந்த கருவிகளை எல்லாம் எது இயக்குகிறது? ஆன்மா இயக்கதான் இதெல்லாம் இயங்குகிறது என்று இவை தனித்து இயங்குவதில்லை. தனித்து இயங்குவது. ஆனா சாங்கியர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மாவின் முன்னிலையில இது எது செய்யாது. ஆன்மா இருக்கும், எது செய்யாது. எது செய்யும்? புத்தியே செய்யும். அப்ப அவங்க கருத்துக்கு நம்ம கருத்துக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்ப அவர்கள் புத்தியே இத இயக்கும் சொல்ற. நாம என்ன சொல்றோம்? ஆன்மாதான் இயக்கும். ஆன்மாதான் இயக்கும். எது எந்த கருவியா இருந்தாலும் எது இயக்கும்? ஆன்மாதான் இயக்கும். அப்போ ஆன்மாவின் முன்னிலையிலே புத்தி தத்துவமே இந்த கருவிகளை இயக்கும் என்கின்ற சாங்கியர் கருத்தை மறுப்பதற்காக ஏது செய்யறார். ஏது இருக்கா இல்லையா? ஏது என்னது? அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா. அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது கண்டால் அன்றி. கண்டால் அன்றி ரெண்டு எதிர்மறை. காணும் என்பது வேற, கண்டால் அன்றி என்பது வேற. ரெண்டுக்கு என்ன வேறுபாடுங்க? வருவேன், வராமல் இருக்க மாட்டேன். என்ன வேறுபாடு? உறுதிக்கண் நின்றது. உறுதிக்கண் நின்றது. கண்டிப்பா வருவனுங்க. வருவேன் சொன்னா பொதுவா சொல்றது. வராம இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னதுங்க? கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றது. அப்போ ஆன்மா இயக்க கருவிகள் இயங்கும். ஆன்மா இயக்கினால் அன்றி கருவிகள் இயங்காது அப்படின்னு என்னதுங்க? வேற ஆப்ஷனே கிடையாது. வேற ஆப்ஷனே கிடையாது. அதான் அவற்றினான். எவற்றினான்? அந்த ஐந்து கருவிகள் இருக்கு. அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணி நல்லது. ஞானேந்திரியமாகட்டும், மனமாகட்டும், புத்தியாகட்டும், அந்தக்கரணமா எதா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துலயும் எது இருக்கணும்? ஆன்மா அந்த கருவியோட எழுந்து நிக்கணும். ஆன்மா ஒற்றித்து காணி நல்லது கண்டால் அன்றி. எது? கருவிகளோடு ஆன்மா ஒன்றி நின்றால் அன்றி அவை ஒன்றையும் விடைய. எந்த கருவியும் வேலை செய்யாதுங்க. எந்த கருவியும் வேலை செய்யாது. அப்புறம் என்னது? ஞானேந்திரியங்கள் சடங்கு சொன்னா மனம் சடம் தானே, புத்தி சடம் தான். அப்ப எல்லாமே சடம் தானே. அப்ப புத்தி அதை இயக்கும் சொன்னா புத்தி அறிவுடையதான், அது சடம் தான். அப்ப அதுல என்ன நிக்கணும்? நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோ, புத்தி இயக்குதுன்னே வச்சுக்கோ. அந்த புத்தியில எது நிக்கணும்? ஆன்மா நிக்கணும். ஏன்னா அது சடம். புத்தி சடமாகிய புத்தி மன ஞானேந்திரியம் இயக்கும் சொன்னா சடம் இன்னொரு சடத்தை இயக்கும்னா அதுக்கு நேரம் ஞானேந்திரியம் இயங்க வேண்டியதானே. இது சடம், அது சடம் இல்லையா? இப்போ புத்தி என்கின்ற சடம் ஞானேந்திரியங்களை இயக்கும்னு வைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? ஞானேந்திரியமே அது இயங்கிட்டு போகுது. அதுக்கு அறிவுடைய ஒருவன் வேண்டியது இல்ல. ஒரு சடம் இன்னொரு சடத்தை இயக்கும்னா அதுக்கு அந்த சடமே என்ன செய்யலாம்? ஒரு அறிவாளி 10 அறிவில்லாதவன் சொல்லி தரலாம். ஒரு அறிவில்லாதவன் இன்னொரு அறிவு சொல்லி தரணும் வச்சுக்க, அதுக்கு அவனே படிச்சு போறான். இவனுக்கு அறிவில்லை, இவன் போய் அவனுக்கு என்ன சொல்லி தர வேண்டியது இருக்கு? கேட்பமா இல்லையா? தெரிஞ்சவன் தெரியாதவன் சொல்லி தரலாம். இவனுக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இவன் போய் அவனுக்கு சொல்லி கொடுத்து என்ன வேணா போகுது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப இது சடம், இது தொழில் படாது. இதுக்கு யாரு வேணும்?
இன்னொரு அறிவுடையவன் சொன்னா கூட பரவாயில்ல, இன்னொரு சடம் வந்து இந்த சடத்தை இயக்கும் அப்படின்னு என்னது, அதுக்கு அதே எங்கிட்டு போகுது. எது ஞானேந்திரியமே ஏங்கலாமா, அதுக்கு எதுக்கு புத்தி வேணும்? புத்திங்கிற அது சடம் தானே, அது கருவி தானே. கருவினா அதுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது, அதுக்கு அறிவு கிடையாது. எனவே ஒரு சடம் இன்னொரு சடத்தை இயக்குன்னு சொல்றது பொருந்தாது. எனவே அதோட எது நிக்கணும், புத்தி இயக்குங்கிறது ஒரு வகையில சரிதான். புத்தி எதை இயக்கும், சித்தத்தை இயக்கும், சித்தம் அகங்காரத்தை இயக்கும், அகங்காரம் மனதை இயக்கும், மனம் போய் ஞானேந்திர இயக்கும். அப்போ ஒவ்வொன்றும் அப்ப எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு என்ன வேணும், ஆன்மா வேணும். அவற்றினான் ஆன்மா ஒற்றிட்டு காணி நல்லது, அவை ஒன்றையும் விடையா என்று இங்க காட்டார். இதை இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக எடுத்துக்காட்டு வெண்பா. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப, ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ஐம்பொறிகள் காணாது காணுமூலம் காணாது காணாக்கண் கேளாச்சு. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப. மேல சொன்ன 5 ஞானேந்திரியங்களை எல்லாம் இயக்குகிற அரசன், அவன் தான் வேலைக்காரன். யாரு? இந்திரியங்கள்லாம் வேலைக்காரன். இவன் யாரு? அரசன். முன்னாடி அமைச்சு அரசைப்பன்னு சொல்லிட்டோமா இல்லையா? அப்போ இவன் எப்படி இருக்கிறான், அரசன் மாதிரி இருக்கிறான். அப்போ அரசனாகிய ஆன்மா 5 பொறிகளாகிய பணியாட்களை கொண்டு அறியும். ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய், அரசன் போல என்ன நிற்கிறதுங்க, உளம் நிற்ப. ஆன்மா அரசன் போல ஆன்மா நிற்க. சரி, அப்போ ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். சரி, இந்த கருவிகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னையும் அறியாது, தன்னை இயக்குகிற ஆன்மாவையும். ஐம்பொறிகள் உள்ளத்தை அறியாது. உள்ளம் என்பது எது? ஆன்மாவை. உள்ளத்தை இங்க ஆன்மாவை உள்ளம்னு சொல்றாரு. அப்போ இந்த 5 பொறிகள் எதை அறியாது? தன்னை இயக்குகிற ஆன்மாவை அறியாது, உள்ளம் அறியாது. எது அறியாது? ஐம்பொறிகள் உள்ளத்தை, ஆன்மாவை அறியாது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஐம்பொறிகள் காணாது. அப்போ இவன் அரசன் தானே, இவன் அறிவுடையவன் தானே. இந்த 5 பொறிகளும் யார் அறியாது? ஆன்மாவை அறியாது. சரி, இந்த ஆன்மாவை நேரா போய் பார்த்தரலாமே. இதுக்கு அறிவுடையது தானே இது. ஆன்மா அறிவுடையதா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? ஆன்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. கேட்கறப்ப அறிவு இருக்கா இல்லையா அது கேட்கறப்பா இல்லையா? ஆன்மாவுக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு. அப்ப நேரா பாத்திர வேண்டியதானே. இதுக்கு இருக்கு இந்த கருவி எல்லாம். ஆன்மா கருவி இல்லாம நேரா பார்க்கலாம் இல்ல அப்படின்னா, ஐம்பொறியில் காணாது. இது எப்பவுமே கருவி இல்லாம ஆன்மா ஒருபோதும் காணாது. ஆன்மாவுக்கு இலக்கணம். ஆன்மா எதை காணணும்னாலும் கட்டாயம் கருவி வேணும். உலகத்தை பார்க்கணும்னாலும் கருவி வேணும், இறைவனை பார்க்கணும்னாலும் கருவி வேணும். ஆன்மா வியஞ்சகமின்றி அறியாது. அஞ்சு சட்டை சொன்னா ஞாபகம் இருக்கா? 5 சட்டை சரி சொல்லக்கூடாது. 5 சட்டை தெரியாது சொல்லிருப்பீங்க. இவ்வளவு சொல்றீங்க, சொல்லியிருக்காம இருப்பீங்க அப்படிங்க. 5 சட்டை சொன்னமா இல்லையா? இந்த உடம்பு எத்தனாவது சட்டை? அப்ப மீதி 4 சட்டை இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கணும். அப்போ கருவி இருக்குமா இல்லையா? இந்த உடம்பு தூள தேகம் மட்டும்தான் கிடையாது, தூக்கும தேகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? அதை வச்சு பார்க்கும். தூக்குமா அறியும், கண்டிப்பா அறியும். உடம்ப விட்டு உயிர் இந்த 16ஆம் நாள் வழிபாடு பண்றோமா இல்லையா? எதுக்கு பண்றோம்? 16ஆம் நாள் வழிபாடு எதுக்குங்க பண்றோம்? தூக்கும தேகத்துல 16 நாள் இந்த மண்ணில் அந்த உயிர் இருப்பதாக நமக்கு நூல்ல சொல்லி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உடம்பு தூக்கிட்டு போகும்போது அவன் என்னென்ன பேசுறான்னு அது பார்க்கும். தான் வாழ்க்கையின் லட்சணத்தை அது பார்க்கும். ஊர் சிரிக்குதா, அழுவுதா, நம்ம இப்படியா ஒரு பொழப்பு பொழைச்சோம்,
இவன்லாம் நம்ம கூடவே நின்று நல்லா பேசிட்டு இருந்தா பாரு போய் என்ன பேசலாம் பாரு. தான் செய்த வினையை கண்கூடா பார்க்கும், எல்லா உயிரும் பார்க்கும். 16 நாள் இருந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், போதும் கிளம்புங்கன்னு கிளப்புறதுக்கு தான் அந்த 16 நாள் வழிபாடு. அது ஒவ்வொருக்கும் உடனே வருவாங்க, நாள் இருந்து வருவாங்க. 16 நாள் இங்க இருந்துதான் போகும். சூக்கும தேகத்தோடு 16 நாள் இங்க இருந்து பிறகுதான் அது போறதா ஒரு நூல்களை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சூக்கும தேகத்துல இருக்கும்போது ஆன்மா அறியும். கனவு காண்றீங்களா இல்லைங்களா? கனவுங்கிறது என்னது? உடம்பு இருந்தும் அதை விட்டு போறதானே, அங்க அனுபவம் இருக்கா இல்லையா, தெரியுதா தெரியலையா? அதேதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இருக்கு போது தெரிஞ்சா ஒன்னும் ஆகுதுங்க. சரி விஷயத்துக்கு வந்துருங்க, அங்கிருந்து போகாதீங்க. ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ஐம்பொறிகள் உள்ளம் அறியா. 5 பொறிகளும் தன்னை இயக்குகிற ஆன்மாவை அறியாது. 5 பொறிகளும் அறியாது. சரி, இந்த உயிர் தான் ஐம்பொறி இல்லாம அறியுமானா? ஐம்பொறியில் காணாது. இந்த ஆன்மா 5 பொறி இல்லாம எதையும் காணாது. ஆன்மா இல்லாம 5 பொறியும் ஒன்னையும் காணாது. இந்த கருவியை போய் தனியா பாருனா கருவி பார்க்காது. கருவி இல்லாம நீ போய் பாருனா ஆன்மாவும் பார்க்காது. சரிங்களா? அப்போ என்ன வேணும்? ஆன்மா ஒன்றை அழியணும்னா ஆன்மாவும் இருக்கணும், கருவியும் இருக்கணும். இந்த 2 இருந்தாதான் ஆன்மா அறியும். 2 இருந்தாதான் ஆன்மா அறியும். இது மட்டும் வேண்டாம் அது மட்டும் வேண்டாம்னா அங்க என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது. காணும் உளம் காணாது. காணுகிற அறிவுடைய ஆன்மா இந்த 5 பொறிகளோடு கூடி நின்று காணவில்லை என்று சொன்னார். காணா கண், கேளா செவி. கண்ணு இருக்கும், பார்க்காது. காது இருக்கும், கேட்காது. எப்போ? இப்ப நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா என்னது, அறிவு வேற எங்கேயோ இருக்கும். காது கேட்டுக்கிட்டே இருக்கும், அறிவு எங்க இருக்கும்? அதுல என்னது, காது கேட்டுட்டு தான் இருக்குது, ஆன்மா இங்க இல்ல. ஆன்மா எங்க போயிடுச்சு? எங்கேயோ போச்சு. அது போனவளதான் கேட்கணும் எங்க போச்சு இல்லையா? ஆமா, அவங்களுக்கு தான் தெரியும். எனவே ஐம்பொறியில் காணவில்லை என்று சொன்னால் காணாக்கண், கேளா சரி. காது கேட்டும் கேட்காது, கண்ணு பார்த்தும் பார்க்காது. இது 2 சொன்னா 5ஐயும் வச்சுக்கங்க. நுகரும் நுகராது, சுவைக்கும் சுவைக்காது, பரிசிக்கும் பரிசிக்காது. அப்போ 5 பொறிகளோடு ஆன்மா கூடி நின்றால் அன்று என்ன செய்யாதுங்க? அனுபவம் நிகழாது. இது நமக்கு சிவபிரகாசத்துல 63வது பாட்டு. ஆன்மா விடயங்களை அறிகின்ற முறைமை. ஆன்மா விடயங்களை அறிகின்ற முறைமை என்று சிவபிரகாசத்துல ரொம்ப அருமையான பாட்டுங்க. 63. மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1, கருவிகள் 4ம் நீங்கா கலாதிகள் 5ம் கூடி ஒரு புலன் நுகரும். இந்த ஒருங்கொழிந்து உயிரும் ஒன்றை தெரிவுறாது, அவன் ஒழிந்து அத்திரகளும் செயலாகும். ஒரு ஆன்மா ஒரு விடயத்தை அறியணும்னா என்னென்ன கருவி இருக்கணும்னு சொல்றார். மருவிய பொறியில் 1, மருவிய பொறியில் 1. 5 பொறி ஞானேந்திரி இருக்கா இல்லையா, அதுல 1. 5 ஒரே நேரத்தில் வேலை செய்யாது, 1 தான் வேலை செய்யும். எது? பார்க்கிற போது கண்ணு மட்டும் வேலை செய்யும், கேட்கிற போதே காது மட்டும் இல்லைங்க. நான் பார்த்துட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா அது அவ்வளவு வேகமா நிகழ்கிறது. அதனால உங்களுக்கு 2 வேலை செய்யுது. உண்மையா என்ன இருக்கும்? ஒரு கருவி. பார்க்கிற போது காது கேட்காது, காது கேட்கிற போது கண்ணு வேலை செய்யாது. ஏன்னா ஆன்மா ஒரு நேரத்துல ஒரு விடயத்தை தான் அறியும், ஒரு விடயத்தான் அறியும். மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1. கண்ணுன்னு சொன்னா நெருப்பு வேலை செய்யும், காதுன்னு சொன்னா ஆகாயம் வேலை செய்யும். அந்த ஞானேந்திரக்குரிய 5 பூதம் இருக்கா இல்லையா, அது அதுக்கு தகுந்த பூதங்கள் வேலை செய்யும். அப்ப மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1, கருவிகள் 4, அந்த கரணம் 4. அப்புறம் ஒரு புலன் நுகரும். ஒரு நேரத்துல ஒரு புலனை நுகரும். மருவிய பொறியில் 1, மாபூதம் 5ல் 1,
கருவிகள் 4 நீங்கா கலாதிகள் 5 கூடி 5 கலாதி புருடன் 5 கலாதி கால நீதி கலை வித்து அராகம் புருடன் என்று சொல்லக்கூடிய 5 புருடனோடு சேர்த்து 6 புருடனோடு சேர்த்து 6 ஒரு புலன் நுகரும் ஒரு புலனை நுகரணும்னா என்ன இருக்கணும் 5 கலாதி இருக்கணும் புருடன் இருக்கணும் சிவதத்துவம் அதை இயக்கணும் சிவதத்துவம் அதை இயக்கணும் அந்த கரணம் 4 வேலை செய்யணும் சரிங்களா ஞானேந்திரியம் 1 ஞானேந்திரிய விடயம் 1 இதெல்லாம் சேர்ந்தா ஒரு நிகழ்ச்சி ஒரு 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 சைக்கிள் ஒரு நிகழ்ச்சிக்கு இது வேலை செய்யணும் அடுத்தது கண்ணை விட்டுட்டு காதுக்கு போனோம்னா காது ஓசை அந்த கரணம் 4 வித்யா தத்துவம் 7 சிவதத்துவம் 5 இப்ப காது கேட்கும் மூக்கு நுகரணும்னா இதை விட்டுட்டு இங்க வந்துடும் ஆன்மா எங்க நிற்கும் மூக்குல நிற்கும் போத மூக்கு மனம் அந்த கரணம் 4 வித்யா தத்துவம் 7 சிவதத்துவம் 5 இதெல்லாம் கூடாதான் ஒரு நுகர்ச்சி நிகழும் 36 சொல்றோம் 36 ஒரே நேரத்தில் வேலை செய்யாது எல்லாத்துக்கும் தான் நீங்க எந்த நுகர்ச்சியா இருந்தாலும் இப்படிதான் நிகழும் ஒரு நுகர்ச்சிக்கு ஆன்மா நிகழணும்னா இப்படிதான் நிகழும் அதாங்க சொல்றாரு என்னது 50 காணாதே காணாக்கண் கேளாச்சு ஆன்மா எங்க நிக்கணும் பொறிகள்ல நின்று இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் வித்யா தத்துவம் சுத்த தத்துவம் எல்லாம் கூடி நின்னாதான் என்ன நிகழும் எல்லாத்துக்கும் காலம் இருக்கு நீதி இருக்கு வித்யா தத்துவம் 7 என்ன செய்யுது காலம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா காலம் நியதி காலம் என்னது இந்த விடயத்தை இந்த காலத்துலதான் கேட்கணும்னு இருக்கு யாராருக்கு இந்த நேரத்துல என்னென்ன கேட்கணும்னு இருக்கோ அப்பதான் என்ன செய்யும் காது வேலை செய்யும் அதுக்கு என்ன இருக்கணும் காலம் இருக்கணும் இந்த காலத்துல உங்களுக்கு இதை கேட்கணும்னு விதி இருந்தாதான் கேட்க முடியும் உண்மை அதுதான் எதுவானாலும் நீங்க எந்த வடிவில செஞ்சாலும் உண்மை அதுதான் உண்மை அதுதான் உன்னை கேட்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணுங்க காலம் இருக்கணும் அப்புறம் நியதி இருக்கணும் இவ்வளவுதான் இன்னைக்கு 100 செய்தி சொன்னோம்னா இவருக்கு ஒரு 30 இவருக்கு ஒரு 50 இவருக்கு ஒரு 80 இவருக்கு 2 இவருக்கு 4 இல்ல இவருக்கு 80க்கு 80 இதெல்லாம் யாரு நியதி அப்ப 10ன்னு வச்சுட்டா கூட இவருக்கு வேற 10 அவருக்கு வேற 10 இந்த 10 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இவருக்கு வேற 10 செய்தி அவருக்கு வேற 10 செய்தி அப்ப என்ன இருக்கு நியதி இதெல்லாம் சேர்ந்துதான் காது வேலை செய்யும் காதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கு மூக்கு எல்லாத்துக்குமே அப்ப என்ன இருக்கணுங்க காலம் இருக்கணும் நீதி இருக்கணும் அந்த கால நீதி கொடுக்கிற போதுதான் கலை வித்தை அராகம் கலை வித்தை அராகம் என்பது என்னதுங்க எல்லாத்துக்கும் ஒரு விடயத்துக்கு இது ஒவ்வொரு விடயத்துக்கும் இது உண்டு ஒவ்வொரு கணமும் நிகழ்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இதெல்லாம் கூடணும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணம் இப்ப நாம கேட்கணும்னா நமக்கு என்ன இருக்கணுங்க ஆசை இருக்கணும் அராகம் கூடணும் அராகம் கூடுனாதான் ஆசை வரும் அராகம் கூடுனாதான் ஆசை வரும் அப்புறம் என்ன வரணும் வித்தை கேட்டா விளங்கணுமா இல்லையா அறிவு விளங்கணுமா இல்லையா அதுக்கு வித்தை கூடணும் கேட்டாலுமே விளங்கலைங்க அப்படின்னா வித்தை கூடலன்னு அர்த்தம் கேட்கறதுக்கு காலம் இருக்கு கேட்கறதுக்கு நீதி இருக்கிறது கேட்டாச்சு விளங்கல அப்படின்னா என்ன அர்த்தம் வித்தை கூடலன்னு அர்த்தம் அப்ப அந்த பாடம் விளங்கல பாட்டம் கேட்டும் விளங்கல பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம் வித்தை அங்க கூடலன்னு அர்த்தம் விளங்கல அப்போ அறிவு விளங்கணும்னா வித்தை கூடல அப்படி கிடையாது அது வாங்கி போட்டீங்கன்னா அப்படி கிடையாது நீங்க இப்ப விளங்கல திடீர்னு ஒரு 5 நாள் கழிச்சு ஆனா அன்னைக்கு இதான சொன்னாரு புரியுதுங்களா அன்னைக்கு புரியல இதுதானே சொன்னாரு அப்படின்னு 10 நாள் கழிச்சு புரியும் அப்ப என்ன இப்பதான் அந்த வித்தை கூடுது அது இப்ப கூடுது எவ்வளவு நுட்பங்களை பெருமான் நமக்காக இதெல்லாம் கருணை தாங்க பெருமானுடைய கருணை எல்லாமே இந்த உயிருக்கு என்ன செய்யறான் எப்படியாவது விளக்கிடணும் அவனுடைய நோக்கம் என்னது இத்தனைய கொடுத்து நம்மளை வேலை செய்ய வைக்கிறான் பாருங்க நம்மள வேலை செய்ய வைக்கிறதுக்கு அவன் படுற பாடு பாருங்க இத்தனைய கூட்டி கால நியதி கலை வித்து அராகம் எல்லாம் கூட்டி அத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இத்தனையும் அவன் கொடுத்தோம் நாம இதெல்லாம் சேர்ந்து செஞ்சு நான் செஞ்சேன் நாம சொல்லிட்டு இன்னமும் நமக்கு என்ன செய்யறது இல்லைங்க நானே எனக்கு எப்படி புரியும் தெரியுமா அப்படின்னு பேசுறேன் என்ன புரியும் அவன் விளக்கலன்னா ஒண்ணும் புரியாது
ஞானம் என்பது இறைவன் விளக்கினால் அன்றி நமக்கு விளங்காது. அறிவு விளக்கம் என்பது யார் செய்யணும்? இறைவனை தவிர யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அங்க பெருமான் அந்த அறிவுல நின்னாதான் அது விளங்கும். அவன் அறிவுல நிக்கலன்னா எத்தனை முறை கேட்டாலும் யாரிடம் கேட்டாலும் விளங்காது. இப்ப விளங்கணும்னா யார் நிக்கணும்? பெருமான அறிவுல நிக்கணும். யார் அறிவுல நிக்கணும்? சொல்றவர் அறிவுல நிக்கணும், கேட்கிற அறிவுல நிக்கணும். அங்க ரெண்டும் நின்னாதான் அது விளங்கும். இப்ப ஞானம் என்பது எந்த வடிவத்துல வந்தாலும் திருவருளே. ஆமா, விளங்குனா அது திருவருள் தான். அதுக்கு வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. கேட்பவருக்கும் உரிமை இல்லை, சொல்றவருக்கும் உரிமை கிடையாது. இந்த உரிமை யாருக்கு? நான் சொல்லிதான் உங்களுக்கு விளங்குச்சுன்னு சொன்னா என்னை விட முட்டாள் ஒருத்தர் இல்லை. நீங்க நான் கேட்டுதான் எனக்கு விளங்குச்சுன்னு நீங்க சொன்னா உங்களை விட முட்டாள் இல்லை. புரியுதுங்களா? அது என்னது? திருவருள் நமக்கு இன்னென்ன காலங்களிலே இன்னென்ன நீதிகளிலே இன்னென்னால இன்னென்ன வகையில இது விளங்கணும்னு பெருமான் நிர்ணயம் செஞ்சிருந்தா, அதற்குரிய நல்லூல் நமக்கு இருந்தால், திருவருள் சம்மதம் இருந்தால், நமக்கு சிவபுண்ணியம் இருந்தால் அது விளங்கும். தவம் இருந்தா விளங்கும், இல்லைன்னா விளங்காது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். தீவினைக்கும் இது பொருந்தும். தீவினைக்கு இது பொருந்தும். நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு தீவினை பற்றி இங்கே யோசிக்க வேண்டிய இடம் இது இல்லை. நமக்கு நல்வினை யோசிச்சாவே போதும். அதுவே நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. எனவே இந்த பொறிகளை இறைவன் கூட்டுவித்து என்ன செய்கிறாங்க? ஆன்மாவுக்கு அறிவு விளக்கத்தை செய்கிறான் என்று சொல்றார். சரி, இரண்டாவது அதிகரணம் சாந்தம் உணர்வில் தமிழருள் காந்தம் கண்ட பசாசத்தவைய. இப்போ ஆன்மாக்கள் கருவிகளோடு கூடி நின்று விடயங்களை அறியும் என்று சொன்னீங்க. கருவிகள் ஆன்மா இல்லாம எதையும் அறியாது என்று சொல்வது பொருந்தும். ஏன்னா அதெல்லாம் என்னது? சடம். அதனால கருவி தானே இயங்காது. அதை இயக்கிறதுக்கு ஒரு ஆன்மா வேண்டும் அப்படிங்கிறது சரிதான். ஆனா ஆன்மா அறிவுடைய பொருள். ஆன்மா அறிவுடைய பொருள். எனவே ஆன்மா என்ன வேண்டியதில்லை, கருவி இல்லாமையே அறியும். கருவி இல்லாமையே அறியும் என்று சொல்வதுதான் சரியா. அறிவுடைய ஆன்மாவுக்கு கருவிகள் தேவையில்லை என்று தடை சொல்வாரை மறுத்து இரண்டாவது அதிகரணத்தை சேர மேற்கோள் பாருங்க. இனி இதுவும் தமது முதலாலே உணரும். இனி இதுவும் இறந்தது தழுவிய எச்ச உண்மைன்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க. இறந்தது தழுவிய எச்ச உண்மை. இதுவும் எதுவும் மேல சொன்ன கருவியும் கருவிகளை இயக்குகிற ஆன்மாவும். அவனும் வந்தான், அவன் வந்தான், அவனும் வந்தான், மாணவன் வந்தான், மாணவனும் வந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாணவனும் வந்தான், மாணவனோட ஆசிரியர் வந்தாருங்க. மாணவன் வந்தானா அவன் மட்டும் வந்தான். மாணவனும் வந்தானா என்ன அர்த்தம்? மாணவனும் வந்தான், அவனோட ஆசிரியரும் வந்தான். அப்போ மேல சொன்ன கருவிகள் தானே இயங்காது, தானே இயங்காது. அவற்றை என்ன செய்து அதற்கு அறிவுடைய ஒரு ஆன்மா வேண்டுங்கிறது சரி. அப்போ ஆன்மா தானே அறியாதா? அதுக்கு கருவி எல்லாம் தேவையில்லை. ஆன்மா தானே அறியும் சொன்னா அதற்கு என்ன வேணுங்க? அறிவுடைய ஆன்மா அறிவற்ற சடத்தை இயக்குவது போல ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும்? அறிவுடைய பேரறிவுடைய சிவம் வேண்டும். ஏன்னா ஆன்மா என்னதுங்க? சிற்றறிவு. அதனால இதுவும் எதுவும் கருவிகள் மட்டுமல்ல, ஆன்மாவும். இன்னொன்னு, ஆன்மா மட்டுமல்ல கருவிகளும். ஏன்னா மேல சொன்னோம் கருவிகள் இல்லாம அறியாது. கருவிகள் இல்லாம ஆன்மா அறியாது. கருவிகள், அதுதான் உண்மை. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, கருவி இல்லாம ஆன்மா அறிவுன்னு சொன்னா என்ன குறை? ஏன்னா அது ஆன்மாவுக்கு தான் அறிவு இருக்க. அப்ப என்ன செய்யலாம்? கருவி இல்லாமையே அறியலாமே அப்படின்னா அப்படி அறியாது. அப்படி அறியாதான். வியஞ்சகமின்றி ஆன்மா அறியாது. கருவிகள் இல்லாம ஆன்மா ஒருபோதும் அறியாது. அப்போ இந்த ஆன்மாவுக்கு மட்டும் முதல்வன் அல்ல, கருவிக்கு அவன் தான் முதல்வன்.
அப்ப போனவ இதுவரைக்கும் கருவிய ஆன்மா இயக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் உபச்சாரம். கருவிகள் என்ன செய்வதில்லை, ஆன்மாவால் இயக்கப்படுவதில்லை. அது அரசன் போல அது என்னது, நீ ராஜா மாதிரி இருந்துக்கலாம்ப்பா, நீ சொல்றதான அது கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையில அது சொல்றதுதான் நீ கேட்டுக்கிட்டு இருப்ப. கருவி என்ன சொல்லுதோ அதுதான் நீ கேட்டுக்கிட்டு இருப்ப. ஆனா உனக்கு எப்படி தெரியுது, நாம சொல்றதெல்லாம் அது கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. உண்மையில அதெல்லாம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. என்னைக்காவது நீ கேட்கணுங்கிறத கேட்டுக்கிறியா? அது எது கேட்கறதோ அதை தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. அது எதை சாப்பிடுதோ அதுதான் நீ சுவைச்சுக்கிட்டு இருக்கிற. அது எதை நுகர்கிறதோ அதை தான் நீ நுகர்ந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு என்ன கிடையாது, சுதந்திரமே கிடையாது. சுதந்திரமே இந்த இறைவன் கருவிக்கும் ஆன்மாவுக்கும் இறைவனே முதல்வன். ஆமா, எல்லாத்துக்குமே தான், எல்லாத்துக்குமே அதுதான், எல்லாத்துக்குமே அதுதான், எல்லாத்துக்குமே இறைவன் தான் முதல்வன், இறைவன் தான் முதல்வன். இது அந்த கேள்வி இதுல விடை இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த உண்மைதான், நீங்க அவரை திட்டக்கூடாது, புரியுதா? அவருதான் காரணம், அவருதான் காரணங்கிறது உண்மை, புரியுதா? ஆனா அவர் திட்ட முடியாது, போகக்கூடாது. நீங்க பாதி தான் சரியா புரிஞ்சிருக்கிறீங்க, மீதி பாதி சரியா புரியலன்னு அர்த்தம். அவர் ஏன் அப்படி செஞ்சாரு, செஞ்சு வச்சதை தான் கொடுத்தாரு. அப்ப செஞ்சது யாரு? அப்போ நம்மளதான் நொந்துக்கணும். ஏன்னா யார நொந்துக்கணும், நான் எப்பவோ செஞ்சது இப்படி விடிஞ்சிருக்கு, இப்படி விடிஞ்சிருக்கு. இதை செஞ்சது என்னமோ பெருமான் தான், செஞ்சது என்னமோ பெருமாள். செஞ்சது காரணம் என்ன, நாம செஞ்சது. அப்ப யார நொந்துக்கணும், அங்க பெருமான்ட்ட நொந்து பிரயோஜனம் கிடையாது, புரியுதுங்களா? அப்ப நம்ம தான் நொந்துக்கணும். சும்மா தனு வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். சும்மா தனு வருமோன்னு இந்த உடம்பு சும்மா வருமா? வராது. நீங்க செஞ்ச வினைக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பு வரும். என்னங்க இப்படி இருக்கு, சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, அது இருக்குது இருக்குதுன்னா எல்லாம் என்னால வந்தது, வினைக்கு தக்கவாறு. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, நோய் வருதாலே உடம்புக்கு, அது சும்மா வராது. சும்மா வருமோ சுகதுக்கம், சுகமா இருந்தாலும் சும்மா வராது, துக்கமா இருந்தாலும் சும்மா வராது. எனவே சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய். இதெல்லாம் நீங்க செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் வரும், வினைக்கு ஈடாகத்தான். நல்வினைனா இது, தீவினைனா இது அப்படின்னு அதெல்லாம் வகுத்து பெருமான் கொடுக்குறான். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம். வகுத்தன்னு என்னதுங்க, அது செஞ்சா இது, இது செஞ்சா இது அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கிறார், அது வகுத்து கொடுப்பார். சரிங்களா? எனவே நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய். இருங்க ஐயா ஒரு நிமிஷம். இப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதா? எல்லாம் செஞ்சது வருதுன்னா நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னா, முன் செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடி, எய்தவனை நாடி. இப்ப இந்த வினையிலிருந்து மேலணும்னா இறைவனுடைய திருவடியை சரணடை. அவன் திருவடியை சரணடைஞ்சினா உனக்கு பிணியும் வராது, இன்பமும் வராது, துன்பம் ஒண்ணு வராது. அப்போ இதுல இருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி அது திருவடியை சரணடைதல். என்னது, கொடி கம்பத்தில் போய் நீட்டி விழுந்துட்டு நாளையில இருந்து எனக்கு ஒண்ணு வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அதெல்லாம் சரணடைகிறது. அறிவினால் சரணடைய வேண்டும். அறிவினால் சரணடைதல் என்பது என்னங்க, ஊட்டு மெனை இருந்தால் உண்ணானை உன்பதத்தை ஊட்டி பிடித்து பிசிப்பிக்கும், கேட்டு தெரியாது. உனக்கு வினை இருந்தா கொடுப்பாரு, வினை இருந்தா எடுத்துக்குவாரு. அப்ப உனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீ என்ன செய்யக்கூடாது, பெருமான்கிட்ட போய் ஏன் கொடுத்தான்னு கேட்கக்கூடாது.
ஏன் கொடுக்கலன்னு கேட்க கூடாது. ஊட்டு வினை இருந்தால் உண்ணானை உன்பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். உனக்கு இப்போ ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு மெதுவடை கொடுக்கணும்னு பெருமான் முடிவு பண்ணிட்டாருன்னா, நீ வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி பூட்டு போட்டு உள்ள உக்காந்து இருந்தீங்கனாலும் கதவை உடைச்சு கொண்டு வந்து மெதுவடைய வாயில வச்சு அமுத்தி வாயை ஆட்டி விடுவார். ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும், சாப்பிட வைப்பாராம். ஏன்னா வாயில வச்சாலும் அவரு சாப்பிடணும்னு சங்கல்பம் பண்ணாதான் நம்மளால சாப்பிட முடியும். இல்லைன்னா நீங்க வாயை கூட ஆட்ட முடியாது. நான் வடைய தின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். வாய ஆட்டணும்னாலும் அவன் சங்கல்பம் வேணும். சாப்பிட்ட வடை உள்ள போய் ஜீரணமாகனா அவன் சங்கல்பம் வேணும். அந்த சாப்பிட்ட வடை ஜீரணமாகி மலமா வெளியே வரணும்னா அவனுடைய சங்கல்பம் வேணும். காலை மலமுடு கடும்பகட் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். காலையில நேரத்துக்கு மலம் போகணும்னா திருவள்ளுவர் சம்மதம் வேணுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு திருவள்ளுவர் 4 நாள் போலன்னா தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய திருவள்ளுவர். நினைச்சு பாருங்க. எல்லா நோய்க்கும் என்ன காரணம் கேட்டா மலச்சிக்கல் தாங்க மூல காரணம். அப்போ காலையில நேரமா எந்திரிச்ச உடனே மலம் வெளியே போகணும்னா திருவள்ளுவர் சம்மதம் வேணும். கருணை செய்யறான். இங்க சாப்பிட்றது புசிக்கிறதுலாம் ஒண்ணு வேணாம். தின்ற உணவு செரித்து மலமா போனோம்னா திருவள்ளுவர் கருணை வேண்டும். திருவள்ளுவர் கருணை இல்லைன்னா ஒண்ணு நிகழாது. இதுவா அதுவானா கேட்கக்கூடாது. இதுவா அதுவானா கேட்கக்கூடாது. வள்ளல் நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்றாரா இல்லையா? என்னதுங்க? நான் இருக்கு இடம் தேடி என் பசிக்க அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேனர். சாப்பாடுன்னா எப்படி கொண்டு வந்து கொடுக்கணுமா? இருக்கிற இடத்த தேடி கொண்டு வந்து கொடுத்து, சாமி தயவு செஞ்சு சாப்பிடுங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன். வெறுக்க அடைத்தாலும் போக அரணே என் தேகம் இழைத்தாலும் போக. வெறுக்க வாங்க வாங்கன்னு மனது வாய் நிறைய கூப்பிட்டு மனசுக்குள்ள வெறுப்பு வச்சுட்டு கூப்பிட்டா நான் போக மாட்டேன். என் உடம்பே சாப்பாடு இல்லாம இழைச்சாலும் நான் சாப்பாடை தேடி போக மாட்டேங்கிறார். யாரு? பட்டினத்தடி. ஏன் கொடுக்கணும்னா அவன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவன் கொண்டு வந்து கொடுப்பான். நமக்கு அந்த உறுதி இருக்கான்னு கேட்டா நமக்கெல்லாம் கொஞ்சம் தகராறு. வந்துருவாரு தான். மணி வேற 10 ஆகி போச்சு. வரலன்னா என்ன பண்றது? பசிக்குமே. அப்ப நமக்கு என்ன இல்ல? நமக்கு நாம சிவன் புத்தர் இல்லையே, அவங்க எல்லாம் சீவன் புத்தர்கள். நாமளும் அந்த நிலைக்கு போனா நமக்கு அந்த உறுதி வரும். இந்த உறுதி குறைஞ்சபட்சம் நமக்கெல்லாம் என்ன இருக்கு? வாழ்க்கையில நிகழ்கிற நிகழ்வுகள் திருவள்ளுவர் சம்மதத்தினாலே நிகழ்கிறது என்பதை முதல்ல நாம் அறியணும். நீங்க வேற ஒண்ணு ஞானி மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். எது நடந்தாலும் திருவருள் சம்மதம். இன்பம் வந்தாலும் திருவருள் சம்மதம், துன்பம் வந்தாலும் திருவருள் சம்மதம். இறைவன் நமக்கு இதை ஊட்டி இருக்கிறான். அறிவு விளக்கு ஒரு பெரிய கொடுமை நமக்கு நிகழ்கிறதுனா இதன் மூலமாக இறைவன் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறான். அது என்னன்னு தெரிஞ்சுட்டா பாடம் நின்று போகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. துன்பம் வருதுன்னா துன்பத்தின் மூலம் இறைவன் நம்ம அறிவை விளக்கம் செய்து ஏதோ நமக்கு சொல்றான். என்ன நமக்கு விளக்கல, என்ன நமக்கு விளங்கல. விளங்குற வரைக்கும் இந்த பாடம் நடந்துகிட்டே தான் இருக்கும். விளங்கிட்ட பாடம் நிறுத்திடுவார். ஏன்னா அவருக்கு வேலை என்ன தெரியுங்களா? நம்மை தண்டிப்பது இறைவன் நோக்கம் அல்ல, திருத்துவதுதான் அவனுடைய நோக்கம். நமக்கு திருந்திட்டா வாதியார் அடிக்க மாட்டாரு. வாதியார் பையனுக்கு அடிக்கிறாரு, படின்னு அடிக்கிறாரு. எது வரைக்கும் அடிப்பாரு? படிக்கிற வரைக்கும். படிச்சதுக்கு அப்புறம் அவன் அருமையா படிச்சு என்ன செய்வார்? வாட தம்பி அப்படின்னு தோல் மேல கை போட்டு டீ சாப்பிடலாவா, அருமையா படிக்கிறவா அப்படின்னு அவன் கூட்டிட்டு போய் அவரே டீ வாங்கி கொடுப்பாரு, பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரு, பக்கத்துல உட்கார வச்சு சூப்பர் அப்படின்பாரு. அப்ப அடிக்கிற வரைக்கும். தடுத்தா இந்த உயிர் கேட்காதுமா, கேட்காது. கேட்குமா? கேட்குமா? நீங்க செய்யற தப்பு ஒண்ணு சொல்லுங்க, நான் சொல்றேன். இனிமேல் செய்யவே செய்யாதீங்க. நாளை செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். இப்ப உங்களுக்கு நீங்க வேற யாரும் சொல்ல வேண்டாம். உங்க அறிவுல நான் இந்த தப்பு செய்யறேன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒண்ணு உங்க அறிவுக்கு நீங்க வச்சுக்க, என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏதோ ஒண்ணு இந்த தப்பு என்கிட்ட இருக்கு. இப்ப காலையில நேரத்துல எந்திரிக்க முடியல, பூஜையை சரியா செய்யல,
அஞ்செழுத்து நல்லா சொல்லல, இல்ல நான் மற்றவங்கள பேசும்போது கொஞ்சம் கடுமையா பேசிடுறேன், இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட ஏதோ ஒரு குற்றம் இருக்குமா இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கும். நீங்க வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்ப அத பெருமான் வந்து உங்களுக்கு சொல்றாருன்னா இந்த நிமிஷம் விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? தப்புன்னு நமக்கு தெரியும், நமக்கே தெரியும். இது பெருமாள் வந்து சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியும் நாம என்னென்ன தப்பு பண்றேன்னு. நம்மளால எதையும் விட முடியலையா? சொல்லுங்க. இப்போ தீக்க வாங்கிருக்கீங்களா? தீக்க வாங்கிருக்கீங்களா? வாங்கணும். எத்தனை வகுப்புல சொல்றோம், ஏன் வாங்கல? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப அதுதான் தப்புன்னு பெருமான் தடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இத்தனை முறை சொல்றோமே, இவங்களால வாங்க முடிஞ்சுதா? அதெல்லாம் கிடையாது. பாருங்க, நான் உங்களுக்கு தயவு செஞ்சு குறை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு புரியுதுங்களா? நமக்கு நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதுக்குரிய காலம் வந்தாதான் கேட்போம். புரியுதுங்களா? அதுதான் காலம் நீரின்னு சொல்றோமா இல்லையா? அந்த காலம் வந்தாதான் கேட்போம். அதுக்கு முன்னாடி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். பெருமானே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா அந்த உயிர் அப்படிதான் இருக்கு. படிநிலைகளை தான் அறியும், படிநிலையில தான் அறியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அறியும். இப்ப பெருமான் தடுக்கூடாதுன்னு கேட்டா அவன் கூடயே இருக்கிறான். நீங்க செஞ்சதெல்லாம் எப்படி இருக்கிறான்? யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகிறார். நமக்கு மட்டும் இல்லைங்கம்மா, சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு சரக்கடிக்கு போனான்னா அவன் முன்னாடி ஜாயின் போறான், அவன் முன்னாடி ஜாயின் போறாரு. வேற வழி இல்லை. ஏன்னா அவன் போய் அதை செய்யணும்னா அவன் கூட நிற்கணும். பெருமான் கூட நின்னாதான் அதை செய்ய முடியும். அப்ப அங்கேயும் பெருமான் இருக்கிறான். அங்கேதான் ஜாயின் போவானா? ஆமா போகணும். இறைவன் இல்லாம உன்னால எதையும் செய்ய முடியாது சொல்லியாச்சு. நீங்க நல்லது செஞ்சாலும் பெருமான் கூட நிக்கணும், கெட்டது செஞ்சாலும் பெருமான் கூட நிக்கணும். அப்புறம் எதுங்க நிக்கிறார்னா அங்கதான் உங்களுக்கு வினை ஈட்டமே இருக்கு. அதை செய்யணும், அதனால ஒரு வினை இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கணும். அதன் மூலம் உங்களுக்கு பின்னாடி என்னென்ன வரணும் இருக்கோ அதெல்லாம் கூட நின்று செய்யறான். அத்துவிதமாக இருந்துதானே செய்யறான். அவன் எங்க உங்களை விட்டு வெளியே போனான்? ஒருபோதும் நம்ம விட்டு விலகுவதே இல்லை, ஒருபோது விலகுவதே இல்லை. அப்ப எங்க இருக்கிறான்? கூடவே தான் இருக்கிறான். எங்க தனியா வந்து என்ன செய்யணும்னு அவசியம் இருக்கு? எல்லாம் கூட நின்றுதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறான். சரிங்களா? சரி. எனவே இதுவும் எது? இந்த ஆன்மாவும் கருவிகளும், ஆன்மாவும் கருவிகளும் தமது முதலாலே இந்த உயிருக்கும் கருவிகளுக்கும் முதல்வனாகிய திருவருளினாலே, திருவருளினாலே உணரும். அப்ப ஆன்மாவும் திருவருளால தான் உணரும், கருவிகளும் திருவருளால தான் இயக்கப்படும். அப்போ கருவிகளுக்கு ஆன்மா முதல்வன் அல்ல, கருவிகளுக்கு ஆன்மா முதல்வன் அல்ல. சரி, இப்ப என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருவி சடம், கருவி சடம், ஆன்மா அறிவுடையது, ஆன்மா அறிவுடையது. இப்போ இந்த ஆன்மா கருவிகளின் வாயிலாக ஒரு விடயத்தை நுகர்கிறது, ஒரு விடயத்தை ஒரு என்னது ஒரு ஒரு பொருளை பார்க்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மரத்தை பார்க்குது, இல்ல ஒரு ஒரு இனிப்பை சுவைக்கிறது, ஒரு இனிப்பை சுவைக்கிறது. நாய் என்கின்ற இந்திரியத்தின் வாயிலாக ஆன்மா ஒரு இனிப்பை சுவைக்கிறது. இப்போ இந்த அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கா கருவிக்கா? ஆன்மாவுக்கு தான், ஆன்மாவுக்கு தான் அந்த அனுபவம் நிகழ்கிறது. ஏன்னா இப்போ இந்த கருவி இயக்குவது எது? ஆன்மா. அப்போ கருவிகளை இயக்குவதனாலே அனுபவம் எதுக்கு நிகழ்கிறது? ஆன்மாவுக்கு தான் நிகழ்கிறது. அப்போ இப்ப இந்த ஆன்மாவை இயக்குவது யாரு? பெருமான். அப்போ இந்த அனுபவம் ஆன்மாவுக்கா இறைவன்? அப்ப அந்த லாஜிக் கிடைக்குதா இல்லையா? இப்ப நம்ம கேள்வி அதுதான். நான் வந்து ஒரு நல்லதை செய்யறேன், நான் ஒரு நல்லதை செய்யறேன். இந்த நல்லதை செய்ய வச்சது யாரு? இறைவன். சரிங்களா? இறைவன் என்ன ஒரு நல்லதை செய்ய வைக்கிறான். இப்ப இந்த புண்ணியம் யாருக்கு வரணும்? யார் செய்ய வச்சா? அப்ப எனக்கு வரணுமா? அவனுக்கு வரணும். நான் புண்ணியம் வேண்டாம், புண்ணியம் வேண்டாம். எப்படி வச்சுக்கோ, நான் ஒரு தப்பு செய்யறேன், நான் ஒரு தப்பு செய்யறேன், இது பாவம். இந்த பாவத்தை நான் செஞ்சனா
இறைவன் செய்ய வச்சான். அவ்வளவு நீங்க விவரமான ஆள் தான், அதனாலதான் நான் பாவத்தை கேட்கறேன். புண்ணியம்னா உடனே நான் தான்ன்றீங்கிறதுக்காக தான் நான் கேட்கறேன். பாவத்தை யார் கணக்கில் எழுதுறது? நானா செய்யலையே. கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நானா விரும்பி இந்த பாவத்தை செஞ்சேன். ஆமா, என்னுடைய அதான் கேள்வி என்னன்னா, இப்ப இந்த புண்ணியத்தையோ பாவத்தையோ நானா விரும்பி செய்யல. நானா விரும்பினா என்னது? என்னுடைய சுதந்திரம் அதுக்கு இல்ல. நானா இதை செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. நானும் நினைக்கிறேன் அவருக்கு எப்படியாவது உதவணும்னு, என்னால உதவ முடியல. இவனை பார்க்கும் போதே கோவப்படக்கூடாது நானும் நினைக்கிறேன், அதுவும் முடியல. இப்ப இதான் என்ன மீறி இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அப்ப இதுக்கு என்னது? என்னுடைய சுதந்திரம் இதுல எதுவும் இல்லை. அவன் பெருமானா எல்லாம் கேட்கறான். அவனை பார்க்கும் போதே எனக்கு கோபம் வருது, இவனை பார்த்தா ஒரு மாதிரி உணர்வு, ஒவ்வொரு பார்க்கப்போ ஒரு மாதிரி உணர்வு எல்லாம் வருது. இது எதுவுமே எங்க இல்லை. அப்போ கருவிகளை இயக்குவதனாலே அதற்கு கருவிகளுக்கு முதல்வனாகிய உயிருக்கு அனுபவம் வரும்னு சொன்னா, உயிரை இயக்குகிற இறைவனுக்கு அல்லவா அந்த அனுபவம் நிகழ வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்வி சரியான கேள்விதான். பாடியத்தில் இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கருவிகளுக்கு என்ன கிடையாது? வினை கிடையாது. கருவிகளுக்கு என்ன கிடையாது? வினை கிடையாது. அதனால அது என்ன செய்யணும்? ஆன்மா எப்படியெல்லாம் இயக்குகிறதோ அப்படி அது இயக்குகிறது. ஆனால் ஆன்மாவை இறைவன் இயக்குகிறான் என்று சொன்னால், அவன் ஆன்மா செய்த வினைக்கு ஈடாகத்தான் இயக்குகிறான். புரியுதுங்களா? இப்ப நல்வினைக்கு இருந்தா என்ன நல்லது செய்ய வைப்பான், தீவனை இருந்தா தீயது. இப்ப அவனுக்கு என்னது? அவனுக்கு விருப்பம் கிடையாது. என்னது? இவனை நல்லதே செய்ய வைக்கணும், இவனை கெட்டதே செய்ய வைக்கணுங்கிறது இறைவனுடைய நோக்கம் கிடையாது. நான் வினை என்ன செய்து வைத்திருக்கிறனோ அந்த வினைக்கு தக்கவாறு என்ன செய்யறான்? அத பயனை கொடுக்கறான். அப்போ இதை இறைவனை எனக்கு ஊட்டுவதற்கு காரணம் என்ன இருக்கு? ஏற்கனவே நான் செஞ்சு வச்ச வினை இருக்கிறேன், அதுக்குதான் வைத்துதான் இதை இயக்குகிறேன். இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருவிகள் ஒருபோது நான் செய்தேன்னு அதை செய்யறதில்லை. புரியுதுங்களா? எப்பவாவது நான் தான் பார்த்தேன், நான் தான் கேட்டேன் இந்த கருவி சொல்லுதா? ஆனா என்னைக்காவது பெருமான் இயக்க நான் எங்கிறேன்னு சொல்லியிருக்கா? நான் தான் செஞ்சேன்னா உங்க கணக்கு தான். நானா செஞ்சேன்னு யாரு கணக்கு? அவங்க ஏறன்னு சொல்லிட்டு அவன் கணக்கு. இப்ப நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் செஞ்சேங்கிறது நம்ம வேலையாவே இருக்கு. அதனால கணக்கு யார் கணக்குல வந்துடும்? அப்ப அவன் கணக்குல எழுதலாம். சின்ன சின்ன அனுபவம் கூட நம்ம அப்படி சொல்றது இல்லைங்க சாமி. எப்படி தெரியுங்களா? நான் செஞ்சேன்னு செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அதுக்கு சமாதானம் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு துன்பம் வருதுன்னா துன்பத்தை எப்படி ஏத்துக்கணும்னா, துன்பத்தை துன்பமாவே அப்படியே எந்த விதமான சலனம் இல்லாம ஏத்துக்கணும். நாம என்ன செய்வோம்னா, துன்பத்தை அனுபவிப்போம், சங்கடப்படுவோம், அப்படிங்கிறது ஒண்ணுமே முடியாது, திருவர் அப்படின்னு கொடுப்போம். அப்ப துன்பப்படு, நீங்க துன்பப்பட்டீங்களா இல்லையா? அப்போ என்னது? எனக்கு இது துன்பம்னு அனுபவிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு இது இன்பம்னு அனுபவிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அனுபவிக்கும் போது என்ன அனுபவிக்கிறீங்க? நான் இதை அனுபவிக்கிறேன்னு அனுபவிக்கிறீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சமாதானம் சொல்லிக்கிறோம். ஒண்ணு சித்தாந்தம் படிக்காதவங்களுக்கு இது திருவள்ளால் நடக்குதுன்னு தெரியாது. நமக்கு ஒரு சமாதானம் தெரியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? சமாதானம் சொல்லுவோம். அனுபவிக்கும் போது வருமானம் வராது. புரியுதுங்களா? அனுபவிக்கும் போது எப்படி அறியணும்? திருவருள்னு அனுபவிக்கணும். அப்ப இன்பத்தினால இன்பப்படக்கூடாது, துன்பத்தினால துன்பப்படக்கூடாது. இருவனை ஒப்பு வரணும். ஒருவர் பாராட்டினா மகிழ்ச்சி வரக்கூடாது. ஒரு பாராட்டினா என்ன வரக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா இது நான் செஞ்சாதானே, ஆகா நீங்க ஓஹோ ஆகோ அப்படி இப்படின்னா இதுல ஏதாவது நான் செஞ்சது என்னங்க இருக்கு? இதுல நான் இப்ப அதான் உண்மை. நீங்க ஒரு உண்மையா இருந்தா போத, நீங்க ரொம்ப கஷ்டப்பட உண்மையா அதுதான். நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் செஞ்சேன் ஆனா அவர் சொல்லுவாரு, அப்ப நாம என்ன சொல்லணும்? நான் செய்யலன்னு சொல்லணும். அப்படின்னா நான் இருக்கிறேன்னு அர்த்தம். உண்மையாலுமே நான் செய்யல, உண்மையாலுமே நான் செய்யல. அப்ப அவர் சொல்லும் போது எனக்கு என்ன கூடாது? இதுல என்ன நான் என்ன செஞ்சேன்? என்னால என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இது யார் செஞ்சது?
பெருமாள் செஞ்சிருக்கிறான், பெருமாள் அப்படின்னு எப்ப நினைக்கணுங்க? செய்யும் போதே அதை நினைப்பு இருக்கணும். அவர் பாராட்டும் போது அந்த பாராட்டு எனக்கு இல்லைன்னு நினைக்கணும். அப்ப அங்க உங்களுக்கு என்ன வராது? இதை விட என்னது, இன்னொருத்தர் உங்களை திட்டுனாலும் எது நான் செய்யலன்னு நினைக்கணும். அது நம்ம டக்குன்னு நினைச்சிடும். நானெல்லாம் ஒண்ணு செய்யும், நானெல்லாம் ஒண்ணு செய்யும். திருவள்ளுவர் சாமி செஞ்சிருக்கிறார், என் மூலமா உங்களுக்கு சாமி செஞ்சிருக்கு, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அது நமக்கு என்னது, அதுல இருவழி ஒப்பு இருக்கு, நல்லாத இருக்கு இல்லைங்களா? சிவபிரகாசத்துல 30வது பாட்டு ஆகாமிய வினைக்கு சொல்லுவார். ஆகாமிய மேலை வருவினைக்கு ஏது. ஆகாமிய வினை எப்ப வராதுன்னா அங்கன் விருப்பு வெறுப்பு என்று அறிவு. விருப்பும் வெறுப்போட நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா என்ன வந்துடும்? ஆகாமிய வினை வந்துடும். அப்போ ஒரு காரியத்தை செய்யும் போது விரும்பியும் செய்யக்கூடாது, வெறுப்பாவும் செய்யக்கூடாது. அப்ப எப்படி செய்யணும்? திருவருள்னு செய்யணும், திருவருள்னு செய்யணும். அந்த நிலைக்கு வந்துட்டா உங்களுக்கு என்ன கிடையாது? பல இவனு உடல் ஊழா கழியும், உடல் ஊழா கழியும். இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது சீவன் முத்தருடைய நிலை. நீங்க அவ்வளவு சாதாரண, இது யாருடைய நிலை? சீவன் முத்தருடைய நிலை. இது வந்துட்டா நமக்கு என்னது, நம்ம நிலையே வேற. அப்ப நமக்கு இல்லைன்னு விட்டுலாமான்னு அப்படின்னு எனக்கு இதை பேரணுங்கிற ஆசையாவது நமக்கு இருக்கணும், அதற்கான முயற்சிகள் இருக்கும். அது எப்ப பழிக்குதோ அது திருவருள், அது நடந்துட்டு போகுது. குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன இருக்கணும்? ஐயோ இப்படி ஒரு நிலை இருக்கு, அந்த நிலை நமக்கும் வாய்க்கணும், நமக்கும் வாய்க்கணும். சித்தியாதம் சனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்துங்கிற சிவஞான சித்தியார். ஒரு பிறப்பிலே நமக்கு முத்தி உண்டு, சிவஞான சித்தியார் சொல்லுங்க. இந்த பிறப்பிலே நமக்கு என்ன உண்டு? முத்தி உண்டு. எது சொல்லுதுங்க? சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றுடைய ஜீவன் முத்தராக வைத்து. இந்த பிறப்பு தாங்க கடைசி, இதுக்கு மேல எனக்கு பிறப்பு கிடையாது. ஏன்னா நான் சித்தாந்த சைவன் ஆயிட்டேன். சித்தாந்த சைவன் ஆனா என்ன கிடையாது? பிறப்பு கிடையாது அப்படின்னு உறுதி வேணும். உறுதி மட்டும் இருந்தா போதாது, அதற்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் அதன் மீது இருக்கிற ஆசைகளும் நம்ம ஞானோட சொல்லுகிற அந்த சாதனைகளை செய்யணும். எதை நோக்கி செய்யணும்? வீடு வேட்டை நோக்கி பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். அதை செஞ்சா நீங்க விரும்பி கேட்டா கொடுப்பதற்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். வீடு வேட்டை கொடுக்கறதுக்கு அவன் காத்து கொண்டு, நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கேட்க மாட்டேங்குது. நாம எதையோ கேட்டுட்டு இருக்கிறோம். அவன்கிட்ட போய் இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம். வீடு பேரு எப்ப தம்பி இந்த வீடு பேரு, அதெல்லாம் ஒண்ணு அவசரம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப முதல்ல இவ்வுலகத்தை பாருங்க சாமி, அவ்வுலகத்தை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் மெதுவா தான் கொடுப்பாரு இல்லைங்களா? சரி, தமது முதல் குருவுமாய் என்பது போல இங்க இதுவும் தமது முதலாலே உணரும். இவ்வான்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களை போல தானும் தன்னை உணராது. இது இந்த தன்னாலே என்பது தன் தலைவனாலே உணர்கின்ற இந்திரியங்கள் போல. இந்த இந்திரியங்கள் தலைவனாலே உணரும், ஆனா என்ன அறியாது? தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. அதுபோல இந்த ஆன்மாவும் தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது. இவ் ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களை போல, இது ஆன்மாவாலே உணர்கின்ற இந்திரியங்கள் போல. இன்னொன்னு தன் என்பதற்கு முதல்வன் பேரு. தன்னனுக்கு முதல்வனாலே அறிகின்ற இந்திரியம்னு ஒரு பொருள் செய்யலாம். அது என்ன செய்யணும்? இந்திரியங்கள் என்ன செய்யாது? தன்னையும் அறியாது, தன்னை ஈக்கிற தலைவனையும் அறியாது. தலைவன் என்பது ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்கு, இன்னொன்னு இறைவன் ஒரு பொருள். இந்த இந்திரியங்கள் தன்னையும் அறியாது, தன் தலைவனாய் இறைவனையும் அறியாது. அதுபோல இந்த ஆன்மா தன்னையும் அறியாது, தன் தலைவனாய் இறைவனையும் அறியாது. இந்த ரெண்டுக்கும் தலைவன் யாரு? பெருமான். ரெண்டுக்குமே தலைவன் யாரு? பெருமான் தான். எனவே தன்னையும் உணராது நிற்கலாம் என்று சொல்லி எடுத்துக்காட்டு வேண்பா சொல்றாரு பாருங்க. தடைக்கு விடை சொல்றார். கருவிகளை ஆன்மா இயக்கினால் ஆன்மாவுக்கு அனுபவம் இருப்பது போல
ஆன்மாவை இயக்குகிற இறைவனுக்கு அனுபவம் உண்டா என்கின்ற தடைக்கு விடையாக இந்த வெண்பா செய்யறார். தடை பொதுவான தடை தான் இது கேட்கிறாங்க. அந்த தடைக்கு விடையாக நமக்கே வருதா இல்லையா அந்த கேள்வி? ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழ்வது போல ஆன்மாவை இயக்குகிற இறைவனுக்கு அனுபவம் உண்டா, ஆன்மாவை போல இறைவனுக்கு அனுபவம் உண்டா என்கிற தடைக்கு விடையா வெண்பா செய்யறாரு. அருமையான வெண்பா. மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து என்னும் மறையின் இயல்மறந்தாய். சொன்ன சிவன் கண்ணா உடல் வினையால் கண்டு நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை என்று. மண்ணு சிவன், சொன்னான் சிவன், என்னான் சிவன், 3 சிவன் சொல்றாரு இந்த பாட்டுல. 3 சிவன் சொல்றாரு. மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து நிலைபெற்று நிற்கின்ற இறைவன். அனாதி கேவலம் தொட்டு தனக்கு ஒரு முதல்வில்லாத சிவன். ஆன்மாவுக்கு இறைவன் தலைவன். அறிவுடைய ஆன்மாவுக்கு அறிவுடைய சிவம் தலைவன் சொன்னா அந்த சிவத்துக்கு இன்னொரு அறிவுடையவன் யாராவது தலைவனா இருப்பானோ? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப ஆன்மா அறிவுடையது, அதுக்கு இன்னொரு அறிவுடைய தலைவன் வேணும்னா அந்த தலைவனுக்கு இன்னொரு தலைவன் வேணுமோ அப்படின்னு தொடர்ந்து அவனுக்கு ஒரு தலைவன் வேணுமோ அப்படின்னு என்ன ஆகும்? ஒன்றை பற்றி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சிவனுக்கு என்ன கிடையாது? ஒரு முதல்வன் இல்லை. ஏன்னா இவன் மண்ணு சிவன், நிலை பெற்ற சிவன். என்னைக்கும் இவன் தான் முதல்வன். இவனுக்கு ஒரு முதல்வன் இல்லை, இறைவனுக்கு ஒரு முதல்வன் இல்லை. தனக்கு ஒரு முதல்வன் இல்லாத, தனக்கு ஓமை இல்லாத. அதான் மண்ணு சிவன். அவன் யாரு? மண்ணு சிவன். அப்போ இவனுக்கு மேல ஒரு முதல்வன் இல்லை. இந்த இறைவனுடைய சங்கற்பத்துல உலகமெல்லாம் தோன்றுகிறது. உலகம் தோன்றுவது என்னதுங்க? இறைவனது சங்கற்பத்துல, நினைப்பு மாத்திரத்துல 224 போனும் தோன்றிடும். நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? கொயவன், வான, நிமித்த காரணன், முதல் காரணம் எல்லாம் சொன்னோமா இல்லையா? அது மாதிரி பெருமான் உலகத்தை படைக்கணும்னா மாயிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே உலகத்தை ஒவ்வொன்றா இந்த பிரகதி போனது வச்சுக்கோ, இந்த போனது அப்படி செஞ்சு கொடுப்பானா? அப்படியெல்லாம் இல்லை. மாயை அப்படி நோக்குனா என்ன ஆயிரும்? உலகம் தோன்றுக அப்படின்னா உலகம் தோன்றிடும். அவனுடைய சங்கற்பத்துல உலகம் தோன்றும். மண்ணு சிவன் சந்நிதியில், சந்நிதி என்பது அவனுடைய முன்னிலையில, எனக்கு உலகம் சேட்டிச்சு. சேட்டை என்பது இங்க தொழில். உலகம் அவனது சங்கற்பத்துல தோன்றும். அப்ப அவன் பேராற்றல் உடையவன். அவன் யாருங்க? பேராற்றல் உடையவன், பேரறிவினன். எனவே மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து உலகமெல்லாம் தோன்றுகிறது என்கின்ற மறையினுடைய இயலை மறந்தான். வேதங்கள்லாம் என்ன சொல்லுதுங்க? இறைவனது அந்த அளப்பெரும் ஆற்றலை, அவனுடைய அறிவை வேதமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்குதுங்க? உலகம் அவன் சங்கற்பத்துல தோன்றுங்க, சங்கற்பத்துல தோன்றுன்னு சொன்னா, இப்ப ஆன்மாவை இயக்குகிற போது அவனுக்கு அனுபவம் உண்டான்னு கேட்டுட்டு இருக்கிற அவன் அவனுடைய சங்கற்பத்துல இந்த ஆன்மா தொழில் செய்யும். என்ன செய்ய வேண்டியது? எங்க வான்னு பிடிச்சி அவனை கூட்டிட்டு போய் இங்க நிக்க வச்சு சாப்பிடு இந்தா இத பாரு அப்படியெல்லாம் கூட்ட வேண்டியது இல்ல. என்னது 224 போனும் அங்க நினைச்சானா நடக்குது. நீ யாரா? நீ அவன் சங்கற்பம் என்ன இருக்கோ அதுல இது என்ன நிகழும்? தானே நிகழும். அதனால அவனுக்கு என்ன கிடையாது? விகற்பம் இல்லை, அவனுக்கு அனுபவம் இல்லை. உயிருக்கு தான் அனுபவம், அவனுக்கு என்ன கிடையாது. ஏன்னா அவன் எப்படிங்க? பேராற்றல் உடையவன். ஒரு கணப்பொழுதுல கோடிக்கணக்கான உயிர்களை அவன் இயக்குவான். ஒரே கணத்துல என்ன செய்யறானுங்க? எத்தனையோ. இப்ப இந்த கணம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? 224 போனத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர்களுக்கும் ஒவ்வொரு வகையான போகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆமா, நம்மை போல இருக்க மாட்டாங்க இல்லைங்க. விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலம் சொல்ற மாதிரி அறிவு நிலையில எல்லாம் வேற. சொர்க்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி, நரகத்துல இருந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த போனங்கள் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களுக்குரிய போகங்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் யார் இயக்குறா? சங்கற்பத்துல இயக்குறான், சங்கற்பத்துல இயக்குகிறான். எனவே அவனுக்கு என்ன கிடையாதுங்க? அவனுக்கு விகற்பம் என்பது இல்லை, அனுபவம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே காந்தம் கண்ட பசாசத்தவை, காந்தத்தின் முன்னிலையில இரும்பு தொழிற்படும். ஆனா காந்தத்துக்கு என்ன கிடையாது? விகற்பம் இல்லை. அது பாட்டுக்கு இருக்கும். அது என்ன செய்யாது? இரும்பு இழுக்கணும், அதை தள்ளணும்னா காந்தம் நினைக்காது. அது பாட்டுக்கு இருந்தா அதனுடைய சக்தி என்ன செய்யும்?
இழுக்கிறதெல்லாம் அது பாடி செஞ்சுட்டு இருக்கும். காந்தத்துக்கு என்ன கிடையாது, விகற்பமே இல்லை, தன் நிலையில தெரியாது நிற்கும் காந்தம். ஆனா காந்தத்தின் முன்னிலையில இரும்பு திரிஞ்சு செய்யும், இழுக்கும் வருவும் போகும், இதை இழுக்கும் அதை இழுக்கும், என்ன ஆட்டம் இருக்கு இரும்புக்கு. காந்தம் என்ன செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும். அப்ப இறைவன் முன்னிலையில இறைவனுக்கு போவார். ஏன்னா அவன் விரும்பி உங்களுக்கு ஓட்டுறதில்லை, வெறுத்து ஓட்டுறதில்லை. அவன் சங்கற்பத்துல உங்களுக்கு வினைக்கு தக்க மாதிரி அவன் ஓட்டுறான். ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு வராது. எனவே அவன் யாரு அப்படின்னு கேட்டா சொன்ன சிவன். அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு அறிவை நாம எப்படி அறியலாம் அப்படின்னு கேட்டா காரியத்தை கொண்டு காரணத்தை அறியலாம். இப்ப உங்க அறிவெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க குறிப்பெடுக்கிற நோட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்தா உங்க அறிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு காரியம் அவங்க எழுதி இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம், இப்படிதான் பாடம் கேட்டுருக்கிறாரு எப்படி இருந்தாலும் சரி, அறிவினுடைய அந்த நிலைப்பாடு எதுல தெரியும், இந்த காரியத்தை வச்சு தெரியுமா இல்லையா? அது காரியம் என்னது, ஒரு குறிப்பு எடுக்கிறது. குறிப்பு வச்சா விளங்கி இருக்கிறாரு, இப்படிதான் விளங்கினாரா அப்படிங்கறத தெரியுமா இல்லையா? அப்போ அது காரியத்தை வச்சு என்ன செய்யலாம், காரணத்தை அறியலாம். அப்புறம் வெளியே போய் திருநீர்லாம் பூச்சிட்டு அவர் செய்யற வேலையை பார்த்துட்டு, யா நீ எல்லாம் ஒரு சிவனடியாராயா இப்படி எல்லாம் இருக்கிற, யார்கிட்ட நீ பாடம் கேட்கற, யார் உனக்கு எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்னது, அதுவும் அவருடைய அறிவுநிலை தெரியுமா இல்லையா? அப்புறம் இவரெல்ல அன்பர் பாருங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க, அது என்னது. அப்போ நம்ம எது செஞ்சாலும் காரியத்தை வச்சு என்ன செய்யலாம், காரணத்தை அறியலாம். அப்போ இறைவனுடைய அறிவு இருக்கு பாருங்க, இறைவனுடைய அறிவை எப்படிங்க அறியறது, நம்ம அறிவுக்கு எப்படி மேட்டாரு, அவன் அறிவை நம்ம எப்படி அளக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம், வேதத்தை சொன்னவங்க பெருமான், வேதத்தை சொன்னவன் பெரும். ஏன் வேதத்துல இல்லாத செய்தியே இல்லை, வேதத்துல இல்லாத செய்தியே எல்லாமே வேதத்துல இருக்கு. அப்ப வேதத்திலேயே இவ்வளவு இருக்குன்னா இதை செஞ்சவன் யாரு, அப்ப அவன் அறிவு எப்படி இருக்கும். அவன் பேரறிவு உடையவன் என்பது எதை வச்சு அறியலாம், குறைஞ்சபட்சமா வேதத்தை வச்சு அறியலாம். இருக்கிறதுலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எது, வேதம் தான். அதை வச்சு பெருமானுடைய பேரறிவை நாம ஓரளவுக்கு, அதுவும் முழுமையான அறிவு கிடையாது, நமக்கு அதை வச்சு என்ன செய்யலாம், ஒருவாறு அவனுடைய அறிவை விளங்கிக் கொள்ளலாம். சொன்ன சிவன், சொன்ன சிவன் இல்லைங்க, வேதத்தை சொன்ன சிவன், வேதத்தை சொன்ன சிவன். எனவே அவன் அறிவு எப்படிப்பட்டதுங்க, பேரறிவு. பேராற்றல் என்பது மண்ணு சிவன், பேரறிவு என்பது சொன்ன சிவன், சொன்ன சிவன். எனவே அவன் என்னதுங்க, சொன்ன சிவன் கண்ணா, அவன் அறிவுக்கு என்னென்ன, கண்ணுக்கு கண்ணாக, அறிவுக்கு அறிவாக. எதற்கு, ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாக யார் நிற்கிறா, வேதத்தை சொன்ன சிவன் இருக்கிறான். வேதத்தை சொன்ன சிவன் அறிவுக்கு அறிவாக நின்று எதற்கு காட்டிக் கொண்டிருக்கிறான், ஆன்மாவுக்கு. அப்ப நம்ம பக்கத்துல நிக்கிறவருக்கு ஒன்னும் குறையில்லை, நம்ம அறிவுக்கு அறிவா விளக்கவர் யாரு, அவன் விளக்கியே நம்ம அறிவு இவ்வளவுதான் விளங்குதுன்னு நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. அவன் விளக்கியே நம்ம அறிவு எப்படி இருக்கு, உலகத்தையுமே நமக்கு நம்ம லட்சணத்தை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு இல்லைங்களா. அது என்னது, அது அவ்வளவு அறியாமையினுடைய வலிமை, அறியாமையினுடைய வலி. அப்போ சொன்ன பாருங்க, அவன் உளம் வினையால் கண்டு நிற்கும்னார். அவன் சொன்னாலும் ஆன்மா எப்படி கண்டு நிற்கும், வினையால் கண்டு நிற்கும்னார். அவன் காட்டினாலும் உனக்கு என்ன இருக்கு, வினை இருக்கியா, வினைக்கு தக்கவாதான் நீ காண்க. பக்கத்துல நின்று அம்மா கேட்டீங்கல்ல, அவன் தடுக்கலாம்ல, தடுக்கலாம்னா அவன் தடுத்தாலும் நாம கேட்க மாட்டோம். ஏன், வினை இருக்கு. வினை இருந்ததுன்னா என்ன செய்வான், பெருமானே சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆமா, வினையால் கண்டு நிற்கும். இப்ப நம்ம காணுவதற்கு மீடியா, வயா மீடியா இது வினைதான், வினையால் கண்டு நிற்கும். எனவே என்னான் சிவன், சிவன் செய்யும் போத லேசா செஞ்சிடறோம், அனுபவிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. செய்யும் போத எப்படி செய்யறோம், நல்லா சந்தோஷமா செஞ்சிடறோம்ல, செஞ்சதான் வந்து நிற்கும், செஞ்சதான் வந்து நிற்கும். எனவே என்னான் சிவன் அசத்தை, இறைவன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான். என்னான் சிவன் என்பது என்னங்க, அனுபவிக்க மாட்டான். எதை, அசத்தை. அசத்தை இறைவன் ஒருபோதும்
அனுபவிக்க மாட்டான். அப்ப அனுபவம் யாருக்கு? உயிருக்கு தான். உயிருக்கு தான் அனுபவமே என்று இறைவனுக்கு என்ன கிடையாது, அனுபவம் இல்லை. சாப்பிடுங்க. 2வது பாட்டு பார்க்கலாம். அதிகமா படிக்கனால கவலைப்படுற, கம்மியா படிக்க கவலை இல்லாம இருக்கலாம். புது மாணவர் புக் வாங்காதவங்க யாருங்க? சுப்பிரமணியம் சாமுண்டீஸ்வரர் யாருங்க? சாமுண்டீஸ்வரர் யாருங்க?
அருள் செய்திலேயே தொழிலாகணும். நீளமேல அதுவே நம்ம நீளமேல யாருக்கு பக்கம் சாமிக்கு வந்து எந்த விதமான நீங்க இப்போ எனக்கு அருள் போடுங்கன்னு கேட்கிறேன். அந்த அமைச்சர் கேட்டீங்கன்னா அவருக்கு கொடுத்தீங்க எனக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற பக்தர்களுக்குன்னா நீங்க அருள் போடுறதே இருக்கீங்க. எப்போ எப்போ வந்தாலும் அது அதிகாரத்துக்கு அதனால நான் வந்துட்டேன் பக்தர்களுக்கு அருள் செய்து அதுபோல பக்தர்களுக்கெல்லாம் அது இதுவோ என்ன